Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.4ல 11th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா a coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads. மூணு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்னன்னா A union, B union, C மூணு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கான பெரிய ஃபார்முலா இருக்கு, அதில் இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 heads ஆர் அட்லீஸ்ட் 1 tail ஆர் 2 consecutive heads இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். 3 காயின் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுறோம். அதாவது 8 வரும் சாம்பிள் ஸ்பேஸ். 3 காயின் டாஸ் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8 வரும். ஸோ நம்பர் ஆஃப் S is equal to 8. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில் ப்ராபபிலிட்டி என்னென்னா எக்ஸாக்ட்லி 2 heads, அட்லீஸ்ட் 1 tail ஆர் 2 consecutive heads. இது மூணுமே. அப்போ மூணுத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A யூனியன் B யூனியன் C, அதாவது P of A ப்ளஸ் P of B ப்ளஸ் P of C, அப்புறம் A இன்டர்செக்ஷன் B, B இன்டர்செக்ஷன் C, A இன்டர்செக்ஷன் C, அப்புறம் மூணுத்துக்கும் இன்டர்செக்ஷன். இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சிடுறோம். அந்த ஏபிசியை தான் ஆர்டராக நான் எடுத்துக்கிறேன். ஏ வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா இவெண்ட் ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 heads, பியை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா இவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 tail, சியை வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா இவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 consecutive heads. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து இவெண்ட் ஆஃப் கெட்டிங் exactly 2 heads. Exactly 2 heads. Exactly 2 heads இங்கே இருக்கிறத பார்க்கணும். எங்கெல்லாம் exactly 2 heads இருக்கணும் கண்டிப்பாக, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. exactly 2 heads இருக்கும்போது இது ஒன்று வருதா, HHT, அடுத்து இது HTH, இது வராது, அடுத்து இது வரும் THH, இது வராது, எதுவுமே வராது அதுக்கப்புறம். ஸோ ஒன்லி 3 chances. அப்போ n of A பார்த்தீங்கன்னா 3. அப்போ probability of A equal to n of A by n of S. இப்போ என்ன வரும் 3/8. எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபைனல் ஆன்சரில் நம்ம வந்து ஆடு சப்ராக்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்லையே, அதனால் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதை மாதிரி B கண்டுபிடிக்கலாம். B பார்த்தீங்கன்னா event of getting at least 1 tail. event of getting இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்லாம் நிறைய வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன எக்ஸசைஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் 1 tail 1 above, 1 1க்கு மேலே, அட்மோஸ்ட்னா 1 1க்கு கீழேன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம 1 1க்கு மேலே கண்டுபிடிக்க போகிறோம். டெய்ல் இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். இது வராது, இது வரும், இது வரும், இது வரும், இது வரும், இது வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். 1 1க்கு மேலே. அப்போ இதை தவிர மீதி எல்லாமே வரும். அப்போ 7 chances இருக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம அந்த ஃபஸ்ட் ஒன் தவிர மீதி எல்லாத்தையுமே எழுதிக்கிறோம். HHT, அடுத்து வந்து HTH, HTT, THH, THT, TTH, TTT. இதே மாதிரி தான் n of B பார்த்தீங்கன்னா 7 chances. அப்போ probability of B equal to n of B by n of S. என்ன வரும்? n of B வந்து 7/8. ஸோ probability of B கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி C கண்டுபிடிக்கணும். C பார்த்தீங்கன்னா event of getting 2 consecutive heads. event of getting 2 consecutive heads. 2 consecutive headsனா 2 அடுத்தடுத்த ஹெட்ஸ் வரணும். எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 2 அடுத்தடுத்த ஹெட்ஸ், 2 consecutive heads. இங்கே வருதா? 3 இருக்கே அப்படின்னு பண்ணி பார்க்காதீங்க. 2 அடுத்தடுத்த ஹெட் இருக்கா? எஸ், இது ஒன்று, இது ஒன்று வரும். இது 2 அடுத்தடுத்த ஹெட்டு கிடையாது, நடுவில் ஒரு டெய்ல் விழுந்திருக்கு. அப்போ இது ரிஜெக்டட். ஹெச் இங்கே எழுதிக்கலாமா? சைட் பை சைடு இது எழுத போகிறேன். HHH எழுத போகிறேன். அடுத்து HHT எழுதியிருக்கேன். இது வராது, இதுவும் வராது, இது வரும் THH,
இது வராது, இதுவும் வராது, வேறு எதுவுமே வராது. 3 சான்சஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சி வந்து 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி என்ன வரும்? 3/8. இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆஸ் பர் த ஃபார்முலா ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கும் பிக்கும் காமன், அதாவது ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் எழுத போகிறோம். ஏல ஹெச்ஹெச்டி இருக்குது, பியில் ஹெச்ஹெச்டியும் இருக்குது. அப்போ ஹெச்ஹெச்டி காமன் எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஏல வந்து ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச் இருக்குது. இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஹெச்டிஹெச் இருக்குது, டிஹெச்ஹெச் ரெண்டுமே இருக்குது. அப்போ ஹெச்டி நம்ம காமன் தெரியும் இல்லையா, ரெண்டுத்துலையும் இருக்கிறது தான் காமன் இன்டர்செக்ஷன். இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ? அதே ஃபார்முலா தான், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ 3/8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்போ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பிக்கும் சிக்கும் காமன் பாருங்கள். பி இந்த இருக்குது, ஹெச்ஹெச்டி, சியில் ஹெச்ஹெச்டி இருக்குது. ஓகே எழுதிக்கோங்க, ஹெச்ஹெச்டி. அடுத்து ஹெச்டிஹெச் சியில் இல்லை, ஹெச்டிடி அதுவும் இங்கே இல்லை, டிஹெச்ஹெச் இருக்குது எழுதிக்கோங்க, டிஹெச்ஹெச். அடுத்து டிஹெச்டி இல்லை, டிடிஹெச் இல்லை, டிடிடிடி இல்லை. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2 தான். அப்போ n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு n ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி பை n ஆஃப் எஸ். இப்போ என்ன வரும்? 2/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2/8. புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏலையும் சிலையும் காமன் உள்ளது என்னதுன்னா ஹெச்ஹெச்டி இருக்குது, டிஹெச்ஹெச் இருக்குது. நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அதாவது ஏலையும் சிலையும் காமன். புரியுதுங்களா? என்ன இருக்குன்னா ஏலையும் சிலையும் காமன் வந்து ஹெச்ஹெச்டி டிஹெச்ஹெச். அதாவது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எத்தனை? 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு number of A intersection C by number of S. அப்போ 2/8. அதாவது probability of A intersection C equal to 2/8. புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A intersection B intersection C மூணுத்துலேயும் இருக்கணும். என்னென்னா HHT THH இதுதான் மூணுத்துலேயும் காமன். ஸோ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ என்னது? 2/8. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 2/8. இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுதலாம். Probability of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இப்போ நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P of A வந்து 3/8, அடுத்து ப்ளஸ் 7/8, அடுத்து ப்ளஸ் 3/8, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3/8 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி 2/8, ஏ இன்டர்செக்ஷன் சியும் 2/8, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து ப்ளஸ் 2/8. இப்போ இது ஆப்போசிட் சைனில் இருக்கிறது கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 3/8 மைனஸ் 3/8 கேன்சல், மைனஸ் 2/8 ப்ளஸ் 2/8 கேன்சல். மீதி இருக்கிறது 3/8 ப்ளஸ் 7/8 மைனஸ் 2/8. பார்த்திங்களா? இதுக்கு தான் நம்ம டினாமினேட்டர் வந்து கேன்சல் பண்ணாமலே வச்சுருக்கோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணிடணும். 3 + 7 10, 10 minus 2 8. அப்போ 8/8 which is nothing but 1. கேன்சல் ஆகிடும். 8 1s are 8, 8 1s are 8.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான்ல, கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தாலும் கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், கான்சிக்யூட்டிவ் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே. அந்த வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. சரிங்களா? ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.